பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறமாயிருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். நேரில் வந்திருக்கிற உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மகா பெரிய தெய்வம் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். தேங்க்யூ ஜீசஸ். ஏலையாவேலும் முந்தன் கடைக்கண் நோக்கி அவற்றின் மேலே கையிட்டு கொள்ளும் எந்தன் வேலையாவேலும் முந்தன் கடைக்கண் நோக்கி அவற்றின் மேலே ஐயா உன்னாசிர்வாதம் அருளி என் மனோவாக்கு மெய்யாம் நின் மகிமையை விளங்கும்படி ஒழுக இன்றை தினம் உன்னருள் ஏகுவாயே சுனாதா, இன்றை தினம் உன்னருள் எத்தனையோ விபத்தோ நாளோ தஞ்சம் நீயன எளிய நடைந்தேன் உந்தன் தாளே. எத்தனையோ விபத்தோ நாளோ தஞ்சம் நீயன எளிய நடைந்தேன் உந்தன் தாளே. பக்தர் பாலனாயனை பண்பாய் ஒப்புவித்தேனோ சீற்றம் எனது பாக்கியம் தெய்வ திருக்குமரா. இன்றை தினம் உன்னருள் ஏகுவாயே சுனாதா, இன்றை தினம் உன்னருள் சோதனைகளை வென்று பை உலகுடல் பண்ணும் போர்களுக்கெதிர் நின்றே பாவச்சோதனைகளை வென்று பை உலகுடல் பண்ணும் போர்களுக்கெதிர் நின்றே ஜீவ பாதையில் என்றும் திடனாய் முன்னிட்டு செல்ல தேவ சர்வாயுதத்தை சிறக்க என கழித்து இன்றை தினம் உன்னருள் ஏகுவாயே சுனாதா,
இன்றை தினம் உன்னருள் அன்றுநோதிரம் நர சிந்தியனை மீட்டனை வென்றியுடன் ரட்சித்த நன்றி போலே எனக்கு இன்றை தினம் உன்னருள் ஏகுவாயே சுனாதா இன்றை தினம் உன்னருள் ஈகுவா ஏசுநாதா வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, வருஷங்களை நன்மையினால் முடிசூட்டுகிறவரே, இன்றும் உயிரோடு இருக்கிற தெய்வமே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. இந்த நாளில் உம்முடைய திருச்சமத்துக்கு என் பிள்ளைகள் ஓடி வந்திருக்கிறார்கள். தாய் பசுவை நோக்கி கன்று ஓடி வருவது போல உம்மை பார்க்க ஓட்டமாய் ஓடி வந்திருக்கிறார்கள் அப்பா. மனிதர்களை நம்பி நம்பி தோற்று போய் வாழ்வெல்லாம் கசந்து, ஐயோ இது என்ன வாழ்வு, முடிந்தால் போதும் என்று கடைசி முயற்சியாக நான் தேவனுடைய ஆலயத்துக்கு போவேன், அவருடைய ஆலயங்களில் அவர் என் பிரார்த்தனையை கேட்பார் என்று நம்பிக்கையோடு என் பிள்ளைகள் காத்திருக்கிறார்கள். இப்பொழுது என் பிள்ளைகளின் ஜெபங்களுக்கு பதில் தாரும். நீசனை மறையும், நீர் பேசும், இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். சகல சத்துக்கட்டு நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன், பிசாசுக்கட்டு நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, அடியானையும் இந்த ஆலயத்தையும் ஜனங்களையும் உம்முடைய பரிபூரணமான ஆளுகை கொடுக்கிறேன். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். உட்காரலாம். இயேசு நல்லவர். ஆமென். இயேசு உயிரோடு இருக்கிறார். எனவே நாமும் உயிரோடு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடி பொழுதும் தேவ கிருபை நம்மை தாங்குகிறது. எனவே தான் பக்தன் திட்டமும் தெளியுமாய் சொன்னான், என் கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது. நொடி பொழுது சறுக்குன்னு. இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். இமை பொழுது கைவிட்டதுக்கு டங்குவார் அந்த போச்சு. ஒரு நிமிஷம் கைவிட்டா எப்படி ஆகும் சொல்லுங்க? என்ன ஜாஸ்வா? ஆனால் அவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவது. கை தட்டுங்களேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஒரு நாள் 2 நாளைக்கு மட்டுமல்ல, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடன் இருக்கிறேன். Fear not, I am with you always. சகல நாட்களில் நான் உங்களோடு இருக்கிறேன். வாழ்வு கசந்தவர்களுக்கு இனிப்பு, சோர்ந்து போனவர்களுக்கு பலன். மனித ஞானத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்திங்க. மனித மூளையிலே சிந்தித்து கிரகிக்க கூடாத காரியங்களை உனக்கும் எனக்கும் செய்கிறவர், செய்து கொண்டிருக்கிறவர், செய்ய போகிறவர். மனுஷனால் முடியாது என்னைக்கு தீர்மானிக்கிறோமோ அன்னைக்கு ஒரு நம்பிக்கை நமக்கு வரணும். மனுஷனால் முடியாதுதான், கர்த்தரால் எல்லாம் முடியும். கைகளை தட்டி. மனுஷரால் கைவிடப்படும் பொழுது நமக்கு ஒரு சிந்தனை வரணும், கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். சோர்வு வரும் பொழுது நமக்கு ஒரு பலம் வருகிறது. பரலோகத்தில் இந்த தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். பரிசுத்தமான தேவன் நம்மை உயர்த்துகிறார். உங்கள் வாழ்வு ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. நேற்று நாம் அதைத்தான் தியானித்தோம். உன்னை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பதாக இருக்கிறது. மகிமையான தேவனுடைய கரம் உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறது. இந்த நாளில் நம்முடைய சற்று நேர தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம், அது எரேமியா தீர்க்கனின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம்.
10:6 வாசிக்க கேட்கலாம். கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உம்முடைய நாமமே வல்லமை உள்ளது. வல்லமையில் பெரியது. நிறைய பேர் என்கிட்ட வருவாங்க. கிறிஸ்தவர்களும் வருவார்கள், ரட்சிக்கப்பட்டவர்களும் வருவார்கள், அபிஷேகம் பெற்றவர்களும் வருவார்கள், அந்நிய பாஷை பேசுகிறவர்களும் வருவார்கள், ஏன் ஊழியம் செய்கிற பாஸ்டர்களும் வருவார்கள். அவர்கள் சில வேடிக்கையான காரியத்தை சொல்வார்கள். என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, இருதயத்தில் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அவங்க சொல்லுவாங்க, நான் ஒரு இடத்துக்கு பிசாசு ஓட்ட போனேன் பிரதர், அது என்ன அட்டாக் பண்ணிடுச்சு. யாருக்கு? யாரை அட்டாக் பண்ணதா? பிசாசு யாரை? பாஸ்டரை அட்டாக் பண்ணிடுச்சான். ஒரு கட்டடைக்கும் ஜபத்துக்கு போனேன், தகுடு எடுக்க போனேன், மந்திரம் எடுக்க போனேன். அடுத்த நாள்லேருந்து என் பொண்டாட்டி என்கிட்ட பேய் மாதிரியே நிற்கிறா. நீ பேயா அவ பேயான்னு தெரியாது. சூரியனுக்கு டார்ச் லைட்டா, சமுத்திரத்துக்கு மோட்டர் பம்பா? தேவனுடைய நாமம் வல்லமையில் பெரியது. கைகளை தட்டுகளை, தேவனுடைய நாமம் வல்லமையில் பெரியது. எல்லாம் சொல்லுவாங்க, பிசாசுக்கு வல்லம் இருக்கு சார். நீங்க சும்மா எல்லாம் சொல்லக்கூடாது, அவனுக்கும் வல்லம் இருக்கு சார். ஒத்துக்கிறேன், அவனுக்கு வல்லமை இருக்கு. உங்களுக்கு உங்க நம்பிக்கை அது, என் நம்பிக்கை அப்படி இல்லை. அது ஒன்றுக்கும் உதவாது. கைகளை தட்டுகளை ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவனுக்கு வல்லமை இருக்கிறதுன்னு உங்க ஆர்குமெண்ட்டை, உங்களுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டாலும், அடுத்த பக்கத்தில் அவனுக்கு வல்லமை இருக்கிறது என்றால் நம்முடைய ஆண்டவருக்கு சர்வ வல்லமை இருக்கிறது. கைகளை தட்டி, He is almighty. He is almighty God. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், மகா பரிசுத்தமான தேவன். அவருடைய வல்லமையே பெரியது, எல்லா வல்லமைகளிலும் பெரியது. உமக்கு ஒப்பானவன் யார் கர்த்தாவே? உனக்கு நிகரானவர் யார் இந்த உலகில் உண்டு? சந்திர சூரிய நட்சத்திர கிரகணங்களை பிளான்ட் எல்லாவற்றையும் உண்டாக்கி உருவாக்கி, சமையல தம்பி பண்ணீங்க 2 பேரும் பெரம்பெடுத்து அடிக்கணும் பார்த்துக்குங்க. நம்மெல்லாம் ரொம்ப பிஸி பீப்புள் ஆகிட்டோம். நான் கேட்பேன் சிலருக்கு, சர்ச்சுக்கு வரலையே பிரதர், கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் பிரதர், வர முடியலை. ஓ, திறவுகோல் ஜெபத்துக்கு வரலையே பிரதர், ரொம்ப பிஸி பிரதர், என்னால் வர முடியலை. இந்த ஆல்நைட் ப்ரேயருக்கு நீங்கள் வரலையே, வந்து ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, தூங்கிட்டேன். எங்கேருந்து வந்து 12 மணி நேரம் யாத்திரை பண்ணி வந்து எதுக்கு வந்தது? ஜெபத்துக்கு. நான் வரல. அப்படியா? சரி பிரதர், நீங்கள் பிஸியாக இருங்க. ஒரு நாள் ராத்திரி 12 மணி 12:30 1 மணிக்கு எனக்கு ஃபோன் வரும். ஐயா ஐயா எடுங்க, ஐ எம் வெரி பிஸி நான். நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், நான் மாத்திரை வேற போட்டிருக்கேன், தூங்கிட்டு இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நானே இப்படி சொன்னால் உங்களால் தாங்க முடியாது. தெய்வம் சொல்லிட்டா, எப்போ அண்ட சராச்சரம் நான் பரிபாலிக்கணும். லண்டனில் இப்போ ஒரு மீட்டிங் நடந்திருக்கு, அமெரிக்கா நீ மீட்டிங் நடக்குது, உனக்கு இங்கே இருட்டு, அங்கே அவனுக்கு பகல், ராத்திரி பகல் கூப்பிட்டுக்கிட்டு நடக்கிறான். ஒருத்தன் 60 நாள் உபவாசம் இருந்து தண்ணி கூட குடிக்காமல் சாப்பிடாமல் ஐயா ஐயான்னு இருக்கான். அவன் ஜபத்துக்கு அப்பனா நீ பிஸியான மனுஷன், இப்போ கூப்பிடுறியப்பா, ஐ எம் வெரி பிஸி நான். நானும் ஆகடியம் பண்ணுகிறேன். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரும் பொழுது 2 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தால் காப்பாற்றிருக்கலாம் சார் சொல்லுவாங்களா டாக்டரு? எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி? 2 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தால் காப்பாற்றிருக்கலாம் சார். டைம் இஸ் கோல்டு. என்ன சார் லேட்டாக படித்தவங்க தானா? இது இல்லைங்க, அவருக்கு ஒன்றும் இல்லைன்னுக்கிட்டு இருந்தார், போயிட்டாருங்க. தம்பி, சர்ச்சுக்கெல்லாம் போகும்போது 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போய் உட்காரணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆராதிக்கும் பொழுது, ஆண்டவரை துதிக்கும் பொழுது, எங்கே 2 பேர்கள் 3 பேர்கள் வந்திருக்கிறார்களோ ஒரு மத்தியில் நான் இருப்பேன்னு சொன்னார். சூழ்நிலைகள் நான் தவிர்க்க முடியாத சில சூழ்நிலைகளை, ஆனால் பர்பஸாகவே சில சோம்பேறியாகவே இருப்பான் பாருங்க. சோம்பேறிக்கு தோலோட வாழைப்பழமா, ஏன்னா உரிக்கிறதுக்கு அவனுக்கு சோம்பேறித்தனம். சோம்பேறி இன்னும் கொஞ்சம் முறங்கட்டும்,
கைமடக்கி தூங்கட்டும், பேக் சைடில் சன்ரைஸ் படும்படி உறங்கட்டும். அப்படி உறங்குவான். அவனுக்கு வசனம் பிரயோஜனம் சொல்லுது. அவனுக்கு என்ன கிடைக்கும்? தரித்திரனாவாய். எப்படி அவன் எப்படி செய்வானா? தரித்திரனாவான். கர்த்தரை தேடுறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கையை தட்டுங்களேன். எக்காலத்திலும் அவரை ஸ்தோத்திரியுங்கள். எப்பொழுது அவர் துதி என் நாவில் இருக்கும். நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவேன் என்று சொன்ன பொழுது எனக்கு சந்தோஷமாயிருந்தது. கைகளை தட்டுங்க. சந்தோஷமாயிருந்தது. வியாழக்கிழமை ராத்திரிலேருந்து உபாசங்க. எவ்வளோ மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்கேன், எப்படி நிலைமையில் இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். தண்ணி கூட எடுத்துக்க மாட்டேன், யாரோட பேச மாட்டேன். எங்கள் வீட்டுக்கு என்னுடைய அத்தை பிள்ளைகள் வந்துட்டாங்க. அப்பாவுடைய தங்கை 78 வயசு அவங்களுக்கு. அவங்களுக்கு உறவு எவ்வளோ வருஷம் கழிச்சு அவங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இதை சொன்னால் அவங்க கொஞ்சம் தயங்குவாங்க. அடுத்த நாள் சொன்னேன், காலைல சொன்னேன், இன்றைக்கி நான் ஃபாஸ்டிங்கில் இருக்கிறேன், வெளியே வந்து பேச மாட்டேன். ஐயோ உங்களை தொந்தரவு பண்ண விரும்பல, நாங்கள் இப்படி பக்தி எல்லாத்துக்கும் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு போயிடுறோம் அப்படி வந்தோம். இல்லைடாம்மா, இது உன் தாய் மாமா வீடு. உனக்கு இங்கே என்னதெல்லாம் அன்பு வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதெல்லாம் மாமா இருக்கும்போது எப்படி இருக்கோ அது இன்றைக்கும் இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அந்த கடமைகளையும் நிறைவேற்றுகிறேன், பிள்ளைகளுடைய கடமைகளை நிறைவேற்றுகிறேன். அப்புறம் உபாசம் முடித்தேன். ராத்திரியெல்லாம் மந்த்லி ப்ராமிஸு, ஜபம், மெயிலு எல்லாம் பார்த்தேன். காத்தால் எழுப்பி விட்டாங்க, வந்து நின்று பேசினேன். நான் 6 மணி ஆச்சு கேரளாக்காரங்க போட. நைட்டு 11 மணி ஆச்சு. இப்போவே எழுப்பி இங்கே வந்துட்டேன். கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவனை கர்த்தர் அநேகத்தில் அதிகாரியாக்குவார். படுத்தா எழும்ப முடியாது, கையை பிடிச்சி தான் பசங்க தூக்கி விடுறாங்க. நேற்று ஒரு 6-7 பசங்க என் கட்டில் பின்ன கீழே தரையில் அப்படி உட்காந்துக்கிட்டே இருந்தாங்க. டேய் பார்த்தா எல்லோரும் அசிங்கமாக நினைக்க போகிறாங்கடா, ரொம்ப என்னடா இவர் சீரியஸாக இருக்காரா? இது ஒருத்தர் நான் தான் காலை பிடிப்பேன், நான் தான் தாத்தா காலை பிடிப்பேன், நான் தான் அங்கிள் காலை பிடிப்பேன், நான் தான் பிடிப்பேன். நான் இவ்வளோ பாசமாடா பய உள்ளையா, ஏன் மேலே இம்புட்டு அன்பு வச்சுருக்கீங்களே. ஐயையோ, இது தெரியாமல் உங்களெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன் நான். அங்கே போய் வேறு அன்பு வச்சுருப்பானுங்க. முடிஞ்சும் சாக்லேட் கொடுத்தேன், எல்லாத்துக்கும் சாக்லேட் கொடுத்தேன். என்ன சொல்ல வரேன்னா, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். கைகளை சட்டி அவரை தேடணும். அவருடைய உம்முடைய வல்லமையே பெரியது. அவர் வல்லமையில் பெரியவர். எனவே சங்கீதம் 21:13 சொல்லுகிறது, உம்முடைய பலத்திலே நீர் எழுந்தருளும். அப்பொழுது உம்மை பாடியல்ல, உம்முடைய வல்லமையை பாடி நாங்கள் கீர்த்தனம் பண்ணுவோம். கைகளை தட்டி உம்மை பாடியல்ல, உம்முடைய வல்லமையை பாடி நாங்கள் கீர்த்தனம் பண்ணுவோம். நீரே வல்லமையில் பெரியவர். Almighty God. 2 நாளாகும் 26 சொல்லுகிறது, உம்முடைய கையில் வல்லமையும் பராக்கிரமம் உண்டு. கைகளை தட்டி உம்முடைய கையில் என்னது இருக்குதான்? வல்லமை இருக்குதான், பராக்கிரமம் இருக்குதான். எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்த உடைய கரத்தினால் ஆகும். இன்றைக்கு உங்கள் குடும்பத்தை, உங்கள் வீட்டை, உங்களை, உங்கள் பொருளாதாரத்தை, உங்கள் சர்ற பலவீனத்தை மாற்றி பலப்படுத்த உடைய கரத்துக்கு அந்த வல்லமை இருக்கிறது. கைகளை தட்டி கைகளை தட்டி கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆச்சரியமான தேவன், வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். சிலருக்கு ஐடியாவே தெரியாது பாருங்க. கீபோர்டு வாசிக்கும் பொழுது என் பேரனை ஒரு 2-3 தடவை திரும்பி பார்த்தேன். இந்த திரும்பி பார்த்ததுக்கு ரூமில் போனதும் பதில் சொல்லிடுவேன். திரும்பி பார்த்ததுக்கு ரூமில் போனதுக்கு பதில் சொன்னேன். ஸ்கேலு சொல்லியாச்சு. அவன் ஹரிஹாம்போதி ராகம் இதை சொல்லி கொடுத்துருக்கு, நல்லா வாசிக்க தெரியும். திணறிக்கிட்டு நிற்கிறான். என்ன அர்த்தம் தெரியுமா? கேர்லெஸ், கான்சியஸ் இல்லை, கவனச்சிதறல். எதுக்கு வருதுன்னு எனக்கு தெரியாது. நான் இந்த மேடையில் இருந்து கொண்டு வர்றவங்களை கதவை திறந்து விடுங்க, நீ கொஞ்சம் கீழே உட்காரு, நீ அதை பாரு, நீ கொஞ்சம் வால்யூமை ஏற்று, வெளியே யார் இருக்கான்னு பாரு, அங்கே ஒருத்தர் நடந்துக்கிட்டே இருக்கிறான், யாருன்னு பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிவிடுறேன். சொல்கிறேன்னா தம்பி அந்த புத்தகத்தில் உள்ளே இருக்க புத்தகத்தில் இருக்குன்னு ஆளுக்கே தெரியாமே சொல்லுவேன். நான் அறிவாளி முட்டாள்னு சொல்லலை, நமக்கு கொடுத்த வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கணும். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன்.
நான் அறிவாளி, நீங்கள் முட்டாள் என்று பேச வரவில்லை. தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்க நீ கண்டால் அவன் நீசருக்கு முன் நிற்காமல் ராஜாக்களுக்கு முன் நிற்பான். இவ்வளவு நாள் என் கூட இருக்கிறீர்கள், உடன் ஊழியர்களாக இருக்கிறீர்கள், பக்கத்திலே இருந்து சேவகம் பண்ணுகிறீர்கள், என்னை கவனித்துக் கொள்கிறீர்கள், அன்பு பாராட்ட, அது எல்லாம் 2ஆம் பட்சம். இவ்வளவு தாத்தாவுக்கு, அங்கிளுக்கு, அண்ணனுக்கு இவ்வளவு பலவீனம், இவ்வளவு போராட்டம், இவ்வளவு பிரச்சனை. இந்த ஊழியத்தின் வெற்றியின் ரகசியம் என்ன? என்னைக்காவது சிந்தித்து பார்த்துருக்கீங்களா? இல்லை ஆக்டை கொடுத்து மிமிக்ரி பண்ணி தாத்தாவை மாதிரி அங்கிளை மாதிரி ஆக்டை கொடுத்து நம்ம ஊழியத்தை வளர்த்துடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் பக்கத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய வெற்றி, தேவ மனிதனுடைய ஊழியத்தின் வெற்றியின் ரகசியத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும். பிரசங்கத்தை 2வது பாருங்க, ஆக்சென்ட்டை, அவருடைய அப்ரோச்சை, வே ஆஃப் ப்ரீச்சிங், அவர் பிரசங்கம் பண்ணுகிற அணுகுமுறையை பின்னாடி கூட கற்றுக்கலாம். அதை ஃபாலோ பண்ணுறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். அதை விட இம்பார்ட்டன்ட் வாழ்க்கையை நீங்க பார்க்கணும். கையை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் எப்படி ஊழியம் செய்கிறார், எப்படி பிரசங்கம் ப்ரிப்பேர் பண்றாரு, எப்படி ஜெபிக்கிறாரு, எப்படி மற்றவர்களுக்கு நடந்து கொள்ளுகிறார், எப்படி தன்னுடைய ஆவியிலே கபடம் இல்லாமல் இருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கைகளை தட்டி என் மகன் பெண்ணிக்கும் என் மகள் மினிக்கும் சொல்லுவேன், இந்த வீட்டிலேயே அதிகமாக கல்லறி வாங்குகிற நபர்கள் நீங்கள் 2 பேரும் தான். ஆனால் இந்த வீட்டுக்குள்ளேயே இந்த இயேசுமரவர் ஊழியத்தில் அதிகமாய் பொறுமையாக இருக்க வேண்டிய நபரும் நீங்கள் 2 பேரும் தான். அல்லேலூயா. நீ ஒரு தாய், நீ ஒரு தகப்பன். மற்றவர்களுக்கு நீங்கள் 3ஆம் மனிதர்களாய் தெரியும். எனக்கும் உங்களுக்குள்ள உறவு நம்ம 2 பேத்துக்கு மட்டும்தான் தெரியும். அவர்கள் உங்களை 3ஆம் மனிதர்களாய்த்தான் பார்ப்பார்கள். அவருடைய கண் பார்வை அப்படி. ஆனால் நீங்கள் இந்த இயேசுநாதருக்காக என்னை போல நீ பிரசங்கம் பண்ணவில்லை, என்னை போல நீ உலகமெல்லாம் போகல, இதுதான் உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம். அவங்க கல்லறியதெல்லாம் வாங்கிக்கிட்டே இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வாங்கி கொண்டு பதில் அறியக்கூடாது. உன்னில் உள்ள ஆண்டவருடைய அன்பை அவர்களுக்கு பிரதிபலிக்க வேண்டும். கைகளை தட்டி உன்னுடைய சகிப்புத்தன்மையை, அங்களை பார்த்தியா அங்களை பார்த்தியா அப்படிதான் சொல்லுவேன். மாற்று கருத்து சொல்லுங்க. என்னட்ட அங்களை பார்த்து என்ன கண்டுக்கிட்டேன் கேட்கட்டும். அங்களை பார்த்தியா அங்களை பார்த்தியா, சத்ருவை கூட நான் முகம் முறித்து பேச மாட்டேன், பார்த்திருக்கியா? அப்படிதான் மகளே, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். என் பரலோகத்திற்கு பலன் மிகுதியா இருக்கும். கைகளை தட்டுங்கள். அவன் பரலோகத்தினுடைய பலன் மிகுதியா இருக்கும். ஏன்னா எனக்கு என் ஃபேமிலிஸ், என்னுடைய ரத்த சம்பந்தமானவர்கள் வீட்டில் இருந்தால் அவர்கள் கொஞ்சமாவது வர்றவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் இருக்கும், பயம் இருக்கும். இந்த பிள்ளைகளை அவர்கள் பார்க்கிறது 3ஆம் மனிதர்களாகத்தான். இயற்கை தானே. ஆனால் எனக்கும் உனக்கும் தான் தெரியும், எனக்கும் கர்த்தருக்கும் தான் தெரியும் நீங்க இந்த ஊழியத்தில் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பர்சன் அப்படின்னு. எனக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட், இந்த ஊழியத்துக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட். 4 நாளாச்சு என் மகன் தனமும் பென்னியும் இங்க இருக்கிற பசங்களும் தூங்கி. எனக்கு சில நேரங்களில் என் மனசே வலிக்கும். இவ்வளவு ஒத்தைக்கு கிடந்த அவனுக்கு வீசிங் கம்ப்ளைண்ட் இருக்கு தனத்துக்கு, அதையும் வைத்து கொண்டு அவனை அலசி வருவான் பாருங்க. வேலை 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 எழும்ப முடியாது. ஆனால் ஒரு நாள் அவர்கள் யாரும் மேடைக்கு வந்ததில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு நாளும் மைக்கில் முன்னாடி கேமராவில் முன்னாடி நின்னதில்லை, பிரசங்கம் பண்ணதில்லை, சாட்சி சொன்னதில்லை. மேடையில் வந்து தண்ணி வைக்கிறது மாதிரி வச்சு என்னையும் கூட ஒரு கேமராவில் காட்டட்டும், அண்ணனுக்கு இவர் தான் இம்பார்ட்டன்ட் பர்சன் அவங்க காட்டினதே இல்லை. திரை மறைவில் எங்கேயோ. இவ்வளோ பெரிய மினிஸ்ட்ரி நடக்குதுன்னா எவ்வளோ உழைப்பு வேண்டும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த ஒரு நாள் கூட்டத்துக்கு எவ்வளவு உழைத்தால், பிரசங்கம் பண்ணுறது ஈஸி, நான் உள்ள உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு ராம் ஜாத்திரன்ட்டு எடுத்துருவேன். ஆனால் உழைப்புங்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? சரி, அதில் என்கிட்ட வேறு திட்டு வேற வாங்கணும். நான் ஜெபம் பண்ணிட்டு தண்ணி தெளிச்சிட்டுலாம் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். முருங்கக்காய் அந்த விரல் தண்டி மாதிரி என் கண்ணுக்கு தெரிஞ்சு, வயசாயிருச்சு பார்த்தீங்களா, என் பார்வைக்கு அந்த பெரிய முருங்கக்காய் சின்னதாக தெரியுது விட்டு வந்துட்டேன். ஏன்னா எப்பவும் நான் தி பெஸ்ட்டு தான் மக்களுக்கு கொடுக்கணும். முருங்கைக்காய் வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருந்தேன். மினி எடுத்தது அங்கே உங்கள் கண்ணுக்கு தான் அப்படி தெரிஞ்சிருக்குங்க பாருங்கள். முருங்கைக்காய் பார்க்க கரெக்டாக பெருசாக இருக்குது. எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அத்தனைக்கும் ஏன் தெரியுமா அவர்கள் அடங்கியிருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறேன். அவர் வல்லமையில் பெரியவர், உன்னை பலப்படுத்துகிறவரும் உயர்த்துகிறவரும் அவர்தான். கைகளை சட்டி நான் உனக்கு ரிவார்டே கொடுக்க வேண்டாம். இந்த ஊழியத்திலேயே என்கிட்ட அதிகமாய் திட்டும் ஏச்சும் பேசும் வாங்குற நபர்கள்னா இந்த பெண்ணையும் இந்த தனம்தான். 24 மணி திட்டிக்கிட்டே இருப்பேன்.
இந்த புண்ணியத்துக்கு கொடுக்குற மாற்றம் பல்ல பிடிச்சி பதம் பார்த்தானாமா. எனக்கு இந்த நாய் எங்கே கல் எடுத்தாலும் காலத்தான் தூக்கும். பார்த்துருக்கீங்களா? வயிற்றில் பட்டாலும் சரி முகத்தில் பட்டாலும் சரி நாய் எதை தூக்கிட்டு ஓடும்? ஒரு காலை தூக்கிட்டு வீ வீ வீன்னு கத்திக்கிட்டு ஓடும். எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் கல்லெடு தெரியாது. இவங்க 2 பேரும் தான் எல்லாம் மனசுக்குள்ளே அந்த நேரத்தில் அப்படி பாங்க. வெளியே போய் என்ன பேசுகிறாங்களோ எனக்கு தெரியாது. அது நாங்கள் கட்டையும் இருக்கானே அவன் என்னெல்லாம் பேசுவான்னு தெரியாது. ஃபோனில் பேசும்போது அங்கிள் சொன்னா இருக்கட்டும் அப்படின்னா. ஒரு நாள் ஒரு ரொம்ப கோபத்தில் இருக்கான் போலுக்க. இவன் அப்படி சொன்னோடனே இருக்கட்டும். அவருக்கு நான் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு சொன்னேன். அருண் ஐஸ்கிரீம் அல்லது அமுல் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு சொன்னேன். அதை கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஹட்சனில் போய் நின்னா ஹட்சன்லன்னா அவன் தம்பி இருந்தான். இவனுக்கு வாசிக்க தெரியாது. இவன் போய் ஐஸ்கிரீம் தானே வாங்கி சொன்னாங்க. என்னவா ஐஸ்கிரீம் தான் பக்கத்தில் இருக்க வாங்கிட்டு எனக்கு எவ்வளோ வேலை கிடக்குது அப்படின்னு கோவத்தில் இருந்துட்டு பாம்பிருக்கான். ஐஸ்கிரீம் வாங்கலை வரேன் அப்படின்னு வந்துட்டான். நான் நினச்சேன் கோவப்பட நம்ம சொல்கிறத கேட்காம வரேன்னு கோவப்படலை. ஐயோ பிள்ளைக்கு என்ன பிரச்சனையோ, உரலுக்கு ஒரு பக்கம் இடி மத்தளத்துக்கு 2 பக்கம் இடி. இப்படி தான் நம்ம சிந்திக்கணும். கணவன் வரும்பொழுது அன்பாய் பேசுங்கள். உங்களை பேசிட்டாலும் நீங்கள் வீட்டிலே இருந்துக்கிட்டு மொபைலில் பார்த்துக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டு சமைச்சிட்டு உங்களுக்கும் கஷ்டம்தான் இல்லைன்னு சொல்ல. இப்போ யார் சமைக்கிறீங்க? ஆர்டர் பண்ணிடுங்களேன் அப்படின்னு செத்து சாக போகிறேன். அவர் வந்து எதாவது பேசிட்டா போதும், கோபத்தில் அப்படி பேசி 3 நாளைக்கு திரும்பிக்கிறது மூஞ்சியை. அவனுக்கு இஎம்ஐ கட்டணும், வண்டிக்கு கட்டணும், பிள்ளைகளுக்கு ஃபீஸு கட்டணும், நாளைக்கு ஃபங்க்ஷன் வேறு வச்சுருக்கோம், அதுக்கு மட்டும் செலவாகுதோ என்ன செய்யலாம். வீட்டுக்கு வந்து அதை பேசிட்டு அதை சகிக்கிறதில்லை. ஒருவரோடு பொறிந்து கொள்ளுங்கள், அன்பாக இருங்கள், ஆண்டவருடைய வல்லமையை வெளிப்படுத்துங்கள். அந்த வல்லமை உங்களுக்குள் இருக்குமானால் சகலவற்றையும் தாங்கிக் கொள்வீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா. உம்முடைய கையில் வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். நான் ஏன் என் பேரனை சொன்னேன்னா, கிரியேட்டிவ் மைண்ட் இருக்கணும், ஐக்யூ லெவலில் நம்ம வளர்த்துக்கணும். எல்லாருமே நம்ம படிச்சுட்டு வரல. நான் ஒரு காட்டுக்குள்ளே பிறந்தவன். வீட்டிலேருந்து வரும்பொழுது இவ்வளவு பொது அறிவு இருக்குமுன்னா இல்லவே இல்லை. ஒரு முட்டாப்பாய. நல்லவர்களை பார்த்தேன், நல்ல காரியங்களை பார்த்தேன், பெரிய மனிதர்களை பார்த்தேன், அவர்களுடையதெல்லாம் பிடிங்கிக்கிட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் கெட்டவங்களை பார்க்குறீங்க, கெட்டதை பேசுகிற பார்க்குறீங்க, கேடிஎம் பைக்கை பார்க்குற, அதை பார்க்குற, இதை பார்க்குற, முடி ஒருத்தன் அப்படி வச்சு விரிச்சு விட்டு ஒரு கம்மல் போட்டோன்னு பார்க்குற, அதை பிடிச்சிக்கிற. நீ ஒரு கம்மல் தான் போடுவியா, நான் மூக்குத்தியும் சேர்ந்து போடுறேன்றான். இப்போ ஆம்பளையும் மூக்குத்தி போடுறாங்க, பார்த்துருக்கீங்களா? பார்த்தீங்களா இல்லையா? மூக்குத்தி போட்டிருக்காங்களா? யார் ஆம்பளை யார் பொம்பளைன்னு இப்போ தெரியவே மாட்டேங்குது. என்ன காலம் எங்கள் சோதம் கோமரா நாட்களுக்கு போகுது என்னமோ தெரியல. முடிய வேற விழிச்சு, நீ கொஞ்சம் முடி கூட வளர்த்து பார்ப்பா. இப்போ பாஸ்டர் மாதிரி முடி வச்சுருக்காங்கல்ல, பார்த்துருக்கீங்களா? பாஸ்டர் மாதிரி முடி அப்படியே விரிச்சு விட்டு சட்டுன்னு ஆடுறாங்க. அது கூட கிளவியெல்லாம் ஆடுறா. கிளவி முடியை வெட்டிடுறா, பாஸ்டர் முடி வளர்த்துறாரு. கிளவி முடிய வெட்டிடுறா, பாஸ்டரை முடிய வளர்த்துறாரு. பெண்கள் எல்லாம் அரை சட்டை போட்டு மேலே ஷால் போடாமல் நிற்கிறாங்க. பாஸ்டர் பெரிய நீல குருதா போட்டு, இப்போ சுடிதாருக்கும் குருதாருக்கும் வித்தியாசம் இல்லை, கட் பண்ண குருதா போட்டு லெகின்ஸ் பாஸ்டர் போடுறாரு. பார்த்தீங்களா இல்லையா? லெகின்ஸ் போட்ட பாஸ்டர்ஸை பார்த்துருக்கீங்களா? கர்த்தர் அனுமதித்தா போடலாம்ப்பா, தப்பு இல்லைன்றாங்க. கர்த்தர் அனுமதிக்கிறாராமா, இதெல்லாம் அனுமதிக்கிறாராம். எனக்கு தெரியல. என்னுடைய பைபிள் வேறு, அவங்களை பிரசங்கம் பண்ணுற பைபிள் வேறு. என்னுடைய சட்ட புத்தகத்தில் இதுக்கெல்லாம் அனுமதி இல்லை. கையை தட்டுங்களேன். ஜென்டில், ஹானஸ்ட். ஒரு பிரசிடண்டை விட நீங்கள் பயங்கரமான ஜென்டிலாக வந்து உட்காரணும், நிற்கணும். கை அல்லையா சொல்லுங்களேன். எந்த ஜட்ஜம்மாவாது ஒரு லெக்கின்ஸும் ஒரு கட் ஷர்ட்டும் போட்டு போய் அங்கே நிற்க பார்த்துருக்கீங்களா? எந்த டாக்டராக அரைகுறையில் போய் நிற்கிறத பார்த்துருக்கீங்களா? அவங்க உங்கள் போஸ்டிங்க்கு தகுந்த மாதிரி டெஸ்கோட மாற்றிக்கிறாங்க. நீங்கள் ராயல் சொசைட்டி, நீங்கள் ராஜரீக குடும்பம், ராஜரீக ஆசாரியர்கள். அப்போ எப்படி இருக்கணும்? ராஜா வேஷம் போட்டுட்டு தலப்பா கட்டினா உருமா கட்டினா நல்லா இருக்குமா, கிரீடம் வச்சா நல்லா இருக்குமா?
சத்தமாக சொல்லுங்க. கிரீடம் உருமா கட்டிக்கிட்டு நிற்கிறேன், கிறுக்கு பைய. இந்த பழசு போகாது பார்த்தீங்களா? இப்போ இந்த ரோட்டில் இந்த சிப்ஸ் இருப்பாங்க நரிக்கிறவர்கள், இப்போ அவங்களாம் ரசிக்கப்பட்டு எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிட்டாங்க. அந்த காலத்தில் சொல்கிறேன், அவங்களுக்கு எப்படி கழுவி குளிப்பாட்டி வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு சாப்பாடு பிளேட்டில் போட்டு ஸ்பூன் போர்க்கெலாம் வச்சாலும் டால்டாட்டினில் தான் போட சொல்லுவாங்க, குத்த வச்சு தான் சாப்பிடுவாங்க. பார்த்தியா, பழக்க தோஷம். இவன் எப்படித்தான் ராஜகுமாரன கர்த்தர் நம்ம அலங்கரித்து வச்சாலும் பழைய சுவாம் வந்து நின்றது. கையை தட்டுங்களேன். பழைய மனுஷன் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளுவது போலும், நாய் தன் கக்கினதை திரும்பி தின்பது போலும் அவர்கள் வாழ்க்கை இருக்கிறது. பழைய சுவாபங்கள் உள்ளே இருந்து கொண்டு தனக்கு கொடுத்த பதவியை மிஸ்யூஸ் பண்றான்னு சொல்லல, கேர்லெஸ். கைகளை தட்டு, அந்த வேல்யூ தெரியல. நான் பிறந்துக்கும் போது எப்படி ராஜகுமாரா இந்த இல்லை, சாதாரண பரமசிவம் ஐயாவுக்கு பிறந்தேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், கிறிஸ்துவின் ரட்சிப்பு என்னை பரிசுத்தமாக்கியது, அவருடைய ஆவியானவர் நடத்தினார். அடுத்த காரியம், நல்ல பரிசுத்தவான்களை கர்த்தருக்கு கொடுத்தார், அவருடைய வாழ்வை நான் கவனித்தேன். நல்ல மனிதர்களுடைய பழக்க வழக்கம், இந்த 5 வயசு குழந்தைகிட்ட இருந்தால் கூட எடுத்துக்குவேன். இன்றைக்கு எனக்கு அந்த சுவாபம் இருக்கிறது. இந்த 5 வயது குழந்தைகிட்ட இருந்தால் கூட, நல்ல பழக்கங்கள் இருந்தால் கூட நான் எடுத்துக்குவேன். இந்த கிங்ஸ்லாம் கொஞ்சம் சேட்டை போடுவான். இப்போ வந்து ப்ரேயர் அப்படின்னா டக்குன்னு முழங்கால் போடுறான். முழங்கால் போட்டு என்ன செய்வது, ஆட்டோமேட்டிக்காக கண்ணை மூடுறாங்க. எனக்கு அப்படியே கண்கள் தண்ணி வர மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு பெரிய காரியமாக இருக்காது, அதில் சொல்லிக் கொடுத்த நான் நினைக்கல, சொல்லிக் கொடுத்தீங்களோ என்ன எனக்கு தெரியாது. ரொம்ப பிடிக்கும் எனக்கு. உடனே அந்த நேச்சர், அந்த brought up மஸ்ட். நம்ம வளருகிற முறை மிக முக்கியமானது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நாம் வளர்க்க வேண்டிய முறையும் மிக முக்கியமானது. எந்த குழந்தையும், நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பதில்லை. brought up நல்லா கொடுத்துடணும். நான் சொன்னேன், நல்ல ஸ்கூலில் பிள்ளைய படிக்க விடா, brought up நல்லா கொடுத்துருவான், அப்புறம் அவன் லேர்ன் பண்ணிக்குவான். 10th or +2 வரை நல்ல ஸ்கூலில் போட்டு நல்ல brought up பண்ணிடுவோம். 10th படிக்கிறது அவன் டீனேஜ் வந்துட்டு நல்ல பழக்க வழக்கங்களையா சொல்லிக் கொடுங்கள். 5 விளையாதது 50 விளையாது. சின்ன வயசுலேயே பிரம்பை கையால் ஆடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உட்காரு, எழும்பு, நட்ட, அங்கே போகாத இங்கே போகாத சொல்லணும். அடுத்த தலைமுறையை குறித்து எனக்கு ரொம்ப பயம். ஆண்டவர் இப்படித்தான், வல்லவனுக்கு புல்லு மாயுதம். இதில் தான் இவ்வளோ சைடு பிரான்ச்சஸ் எல்லாம் போட்டு வந்துருச்சு. அதாவது அவனுக்கு இவ்வளோ கீபோர்டு கொடுத்துருக்கு, ராகங்கள் சொல்லி கொடுத்துருக்கு. தாத்தா ஓரளவுக்கு இசையை பற்றி கேள்வி ஞானம், அதையும் சொல்லி கொடுத்துட்டேன். ஸ்டேஜில் நிற்கிறோம், தாத்தா ஹரிகாம்போதி பாட போகிற, பி ஃப்ளாட் மைனரில் பாடின்னு இருக்கா, இவன் தான் இன்ன தாளம் எல்லாம் தெரியும். ஏன் விட்ட தெரியாத பாடனா என்னை நீ கேனேன்னு சொல்லலாம், எனக்கு தெரியாத நீங்கள் பாடிட்டீங்கன்னு. அப்போ தெரிஞ்சதை நம்ம கவனிக்காதது கேர்லெஸ். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் தான் கவனமாக இருக்கணுன்றேன். நேற்று 250 ஃபோட்டோனை எடுக்கிறாங்க, எங்கே அங்கே நின்றுக்கிட்டு வீடியோவை விட்டாங்க. 3 கேமரா அனாதையாக நின்றுக்கிட்டு இருந்துச்சு. அப்படி அந்த கேமரா தேடுது போலுக்கா, ஏய் வாங்கடா என்கிட்ட, அங்கே பாரு அந்த ஆளுக்கு, அந்த அம்மா அழுதுகிட்டு இருக்கு, அந்த அம்மா பாரு அங்கே பாரு அழுது ஜெபம் பண்ணுது, ஒரு அம்மா கீழே விழுகுது, அதெல்லாம் எடுங்கடா அப்படின்னு கேமரா சொல்லணும் போலுக்கு கூப்பிட்டு, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கேமராமேன் எடுங்கன்னு. அவன் அங்கே போய் எடுக்கிறான் மரத்தை, சப்போட்டா மரத்தை எடுத்துக்கிட்டு இருக்கான் ஒருத்தன். இன்னொருத்தன் கேமரா வச்சு சடக்கு 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 சடக்குன்னு அடிக்கிறான். 2 போட்டா எடு, அல்லது 10 50 போட்டா எடுத்துட்டு அதில் 2 தான் சிக்கும், அது வேறு விஷயம். 50 எடுத்தால் எத்தனை வரும்? 2 தான் சிக்கும், பிரிண்டிங்க்கு. சரி, நம்ம வாழ்க்கையில் எந்த இடத்தில் இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், யாரை ஆராதிக்கிறோம், யாருக்கு சேவகம் பண்ணுகிறோம் என்பதை முதலாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர் வல்லமையிலே பெரியவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம வாழ்க்கையிலும் அவர் சின்ன காரியத்தை வச்சு பெருசு செஞ்சிருவாராம். சின்ன காரியத்தை வச்சு பெருசு செஞ்சிருவார். பாருங்கள், எல்லாம் நான் பார்த்த எல்லா சாமிகளும் ஆயுதங்களை வச்சுருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ துப்பாக்கி வேறு கொடுத்துருக்காங்க சில சாமிக்கு. சரி, அதை நான் குறைய சொல்ல மாட்டேன்.
அது அப்படி இருக்கட்டும். ஏசுசாமி சிலையும் இந்த நம்ம உள்ள சிலைக பத்தாதுன்னு நம்ம சில கேத்தலிக் சர்ச்சு மற்ற சர்ச்சில் ஏசுசாமி சிலையும் வச்சுருப்பாங்க. அவர்கிட்ட மட்டும் ஆயுதமே இல்லை. எனக்கு கோபம் வந்துருச்சு. நீ 2 பீரங்கி வச்சுருக்கலாம்ல. அப்படின்னா எங்களுக்கு இந்த பிரச்சனை வரும்போது சட்டாக்குன்னு சுட்டு காப்பாற்று வேலைட்டு அறுவாளையாவது வச்சுருக்கலாமே. ஐயா என்னையா நீ வெறுங்கையா நிற்கிறீரு, யாரும் வரா வெட்ட வந்து அவனுக்கிட்ட அருவா இருந்தாலும் வெட்டி போடுவீர், நீ வல்லமையில் பெரியவர். நாங்கள் உங்கள் கையில் வாங்கினா ஒரு பொங்க இந்த புருஷனு இடி வந்து 7 டன்னுப்பாங்க. உங்கள் கையில் எதையாவது வச்சுருங்க. இந்த கரெக்டை அந்த கட்டை நடாதுக்கு பேர் இந்த சுற்றுறது நெஞ்சாக்காவது வச்சுருந்தீங்கன்னா ஒரு சொல்லிட்டு வேறு அப்படின்னு பார்த்தா இதுவுமே இல்லைங்க. நான் யோசித்து பார்த்தேன். எனக்கு விடை கிடைக்க ஒரு நாள் கிடைச்சி. அவருக்கு ஆயுதம் தேவையில்லை. அவரே சர்வாயுதமானவர். கைகளை தட்டி அவர் நாசின் சுவாசத்தினால் அவர்கள் அழிப்பார் அப்படின்னா போதுமா? என்னாச்சு? சாம்பலாக போயிடுவாங்க. ஒரு தும்மல் அந்த மினி தும்புவார். நான் சொல்லுவேன் 16 அடிக்கு இப்போ செதறி இருக்கும். என் சாப்பாடெல்லாம் எங்கே இருந்துச்சுன்னு தெரியலை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே உனக்கு. அப்போ சரி, அவளை கேலி பண்ண நம்ம எனக்கு தண்டனை. எனக்கு இப்போ தும்மல் அதே மாதிரி தான் இருக்கு. அங்களே நாங்கள் டவலை வச்சுக்காங்க. யார்? 2வது தும்மல்காரன் அவன் தான். அவன் மூக்கே ஒரு 3/4 கிலோ இருக்கு. பேசும்போது மூணாவது பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ தும்மலுங்க. டாக்டர் வந்திருக்காரு. பிரதர் நான் இப்போ டவல் வச்சுக்கிட்டே தான் இருக்கேன். என்ன ஈசினோஃபிலியா செக் பண்ணாங்க. 6 இருக்கணுமா 8 இருக்குது. அதுக்கு மேலே இருந்துச்சு. இப்போ குறைஞ்சிருச்சு. என்ன அலர்ஜின்னு தெரியலை. இவங்க 2 பேரும் அலர்ஜி தானே எனக்கு தெரியலை. நம்ம வாழ்க்கையில் நாம் அதான் நாசின் சுவாசத்தினால் அழைப்பாங்க. அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன் அப்படின்னா அது ஒரு 16 அடிக்கு பாய்துன்னா ஆண்டவர் ஒரு தும்மல் போட்டார்னா போதும் இவங்க எல்லாம் சாம்பலார். அப்போ தான் தெரிஞ்சு நம்ம தெய்வத்துக்கு ஆயுதம் வேண்டாம். நம்ம தெய்வத்துக்கு நம்ம காவல் காக்க வேண்டாம். அவர் தான் நம்மை காக்கிறவர். கைகளை தட்டி நம்ம தெய்வத்துக்கு செக்யூரிட்டி கார்டு போட வேண்டாம். பூட்டியும் வைக்க வேண்டாம். பூட்டி வைக்க மாதிரி அவர் உருவம் உள்ளவர் அல்ல, உருவமற்றவர். கைகளை தட்டி எங்கும் நிறைந்த வியாபி, சர்வ வியாபி. அருபினா உருவம் இல்லாதவர், சொருபினா உருவம் உள்ளவர். அருபியாகிய தேவன் இயேசு என்ற உருவம் எடுத்து இந்த பூமிக்கு வந்த நரநாயின நாராயணன் மாமிசத்தில் வந்தவர். மாமிசத்தில் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார், தெய்வத்துவமாய் உட்கார்ந்திருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமை. ஹல்லேலூயா சொல்லுங்க. பூட்டிய வீட்டுக்குள் நுழைய வேண்டும்னா டிரான்ஸ்பரண்ட் இருக்கணும். காத்து மாதிரி உயிர்த்தெழுந்த பின்பு பூட்டிய வீட்டுக்குள் இயேசு வந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கதவை தட்டுண்டு வரல. அப்போ ஆண்டவர் வல்லமையில் பெரியவர் என்பதை நீங்கள் நினைச்சிட்டாலே உங்கள் கவலை போயிடும், உங்கள் துக்கம் போயிடும், உங்கள் வேதனை பெரியும். உங்களோடு ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவன் இருக்கிறார் என்று நேற்று இயேசுபாலனோடு பேசும் பொழுது சொன்னேன். ஏப்பா அப்பா போய் எதுக்குப்பா இலங்கையில் இருந்துக்கிட்டு இங்கே வந்ததுலேயே அதிகமாக சந்தோஷப்பட்டது யாராக இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள்? இயேசுபாலனுடைய அப்பா இந்தியாவுக்கு வந்ததில் அதிகமான சந்தோஷம் யாருக்கு இருந்திருக்கும்? நீங்கள் எல்லாரும் யாராவது கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். சொன்னீங்களா? அதைத்தான் சொன்னேன். அம்மாவுக்குத்தான் இந்த இந்தியா வந்ததில் நீங்கள்லாம் அழுதுருப்பீங்க, கட்டி பிடிச்சிருப்பீங்க, எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பீங்க. அம்மாவுக்குத்தான் இவ்வளவு நாள் காத்திருந்த காத்திருக்களுக்கு ஒரு இன்பம். கடைசி நாட்களில் வயதான இந்த காலத்தில் ஒருக்கு ஒரு அன்பாக இருப்பார்கள். ஏன்னா அவங்க 2 ஒரு இடத்துல இருக்கட்டும்ப்பா, ஏதாவது பேசுங்கப்பா அப்பாட்ட. இந்த வாலிபர்கள் சரீரத்துக்காக இச்சிக்கிறது அன்பு, அதால் அது இச்சை. வயதான பின்பு ஒருத்தர் தாங்கி சாப்பிட்டீங்களா, என்ன செஞ்சு தரட்டும், கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு தரட்டுமா, கொஞ்சம் காப்பி வச்சு தரட்டுமா, ஏன் நீ தள்ளாடி நடக்கிற, உடம்பை பார்க்கறது இல்லையா, டே அம்மா ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போங்கடா அப்படின்னு அப்பா சொல்லும் பொழுது அந்த தாய்க்கு ஒரு சந்தோஷம். நம்முடைய வாழ்க்கையில் தள்ளாத வயதுடையவர், பலவீனமானவர், சுகவீனமானவர், அவர் ஒன்றும் அவரால் முடியாது. ஆனால் அவர் அம்மாவுக்கு அவர் தான் வல்லமை உள்ளவர். கைகளை தட்டுங்கள். பலம் உள்ளவர் அவர் தான். 1000 பிள்ளைகள் இருந்தாலும் அவர் இருக்கிறது போல இருக்காது. பலம் உள்ளவர் அவர் தான். அதே போலதான் நமக்கும் 1000 பிரச்சனை இருந்தாலும் நமக்கு ஒரு வல்லமை உள்ளவர் தேவை. கைகளை தட்டி பலம் உள்ளவர் தேவை.
எட்டி எட்டி உம்மை அண்ணாந்து பார்த்து கண்பூத்து போகுதே. நீ சுட்டிக்காட்டிய வாக்கு தத்தங்கள் நிறைவேறலாகுதே. சாலமின் ராஜா, சங்கையின் ராஜா, சுவாமி வாருமே. எங்கள் அம்மா அந்த காலத்தில் அதான் 9 பிள்ளைங்க சொன்னேன் எங்கள் வீட்டில். அதில் தங்கினது எத்தனை? 6 பேர், 5 சகோதரி நான். எங்கள் அம்மாவும் அப்பாவும், நான் எங்கள் அம்மாட்ட ஒரு நாள் போய் சொன்னேன், அம்மா இந்த நோபல் பரிசுன்னு ஒரு கமிட்டி இருக்குங்களா? அம்மா ஆமாம் ஆமாம் ஐயா, அவங்க நல்ல நாலேஜ் தெரியும். அவங்க மதர் தெரசாவுக்கு போய் நோபல் பரிசு கொடுத்துட்டாங்கம்மா, தப்பு பண்ணிட்டாங்கன்னு. ஏய் அப்படி சொல்லாத, அவங்க எவ்வளோ பெரிய தியாகம். இல்லைம்மா, உங்களுக்கு தான் கொடுத்துருக்கணும். மதர் தெரசா கொடுத்தது தப்பு, யாருக்கு கொடுத்துருக்கணும்? ஏன்ப்பாண்ண? எங்கள் அப்பாவோட நீங்கள் வாழ்ந்தீங்களா அதுக்கு. அப்போ எப்படிப்பட்ட ஹஸ்பண்டோட வாழ்ந்திருக்காரு. கோபம்னா முன்கோபம். பேனாவை எங்கேயா வச்சுட்டு பேனா உங்கள் இன்னும் இடத்துல எங்கள் அம்மா போட்டு பாடுபடுத்துவார். இந்த பேனா உங்கள் பாக்கெட்டில் இருக்கா? சரி. அந்த திட்டினதுக்கு ஒன்றும் சாரி கூட சொல்ல மாட்டார். அந்த காலத்தில் மேல் டாமினேஷன், ஆண் தான் ஆதிக்கம், பெண்களெல்லாம் அடிமை மாதிரி. ஆனால் 2 பேரும் 5 நிமிஷம் பிரிஞ்சிருக்க மாட்டாங்க. வந்த உடனே கேட்பாங்க, எங்கள் திருநெல்வேலி பாஷையில் கேட்பாங்க, ஏய் உங்கள் அம்மா எங்க? உங்கள் அம்மா எங்க? ஏம்மா எங்கே இருக்க? எங்கள் அப்பாவும், அப்பாவுக்கு காஃபி கொடுத்தீங்களா? அப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்தீங்களா? கடைசி 87 வயசு எங்கள் அப்பாவுக்கு. எங்கள் அம்மா 67 வயசில் இறந்துட்டாங்க, கர்த்தர்ட்ட போயிட்டாங்க. அதுவரை அன்பு. நான் அரண்டே போயிட்டேன். இங்கே கல்யாணம் முடிச்சு 2 மாதத்தில் கோர்ட்டில் போய் நிற்கிது. வடக்க ஒன்று தெக்க ஒன்று. 10 வருஷம் லவ் பண்ணாங்களாம் பிரதர். கல்யாணம் முடிச்சு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்காக லவ் பண்ணாங்களாம். யாரு? 10 வருஷம் புரியலை. வடக்கையும் தெற்கையும் திரும்பி பார்த்துக்கிட்டு நிற்கிது. சிலது பார்த்தீங்கன்னா இச்சையிலே தான் விரும்புகிறது. கல்யாணத்தில் கையை பிடிச்சி கொடுத்தாரு, வாழ்க்கை இந்த ஆள். அந்த அப்பா அம்மா வந்து இந்த பெண்ணை இந்த மணமகனுக்கு கொடுக்கிறவர் யாருன்னது யார் போவார்? இந்த பெண்ணை இந்த மணமகனுக்கு கொடுக்கிறவர் யார்? அவர் வரலாம் அப்படின்னு யார் போவாங்க? அப்பா போய் கையை பிடிச்சி, உங்கள் வலது கையை பிடிச்சி அவன் மயர்கள் வச்சு திணிங்க அப்படின்னு வச்சுட்டு போயிட, நீங்கள் போகலாம். அதோட முடிஞ்சுது. கையை பிடிச்சிக்கிட்டு தான் ஐயா பாஸ்டர் வந்து பக்தியோடு ஜெபம் பண்ணுறாரு. அது ஆலயம். இது பரிசுத்த மெய் விவாகம். இவ அந்த நேரத்தை கூட தவறுக்கு பயன்படுத்துகிறா. அவன் கையை அப்படி சொரன்றா பார்த்துக்கங்க. இவனும் பதிலுக்கு அப்படி சொரன்றான். இது அச்சம்பா. அந்த பாஸ்டர் பார்த்தாரு, கோவம் வந்து பயங்கரம் அப்படின்னாரு. சொரண்டல் நின்றுச்சு. 2 மாதம் டிவோர்ஸ். பாஸ்டர் சொன்னார், இப்போ அவளை அங்கோட்டு சொரண்டது, இவளை இங்கோட்டு சொரண்டது. இப்போ 2 பேரும் எங்கே சுரண்டிக்கிட்டு இருக்காங்க? வேற கையை சுரண்டிக்கிட்டு இருக்காங்க. இது அல்ல அன்பு. கர்த்தருடைய கரத்தால் இணைக்கப்படுகிறவர்கள் எல்லாவற்றுடைய வல்லமையை வெளிப்படுத்துவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. நான் எல்லா சத்துருவின் கிரியைகளையும் அவருடைய வல்லமையினால் ஜெயித்து விடுகிறேன். என்னை மேற்கொள்ளுகிற துர்ஸ்வாபங்களை அவர் வல்லமையினால ஜெயித்து விடுகிறேன். என் குடும்பத்தில் அங்கலாய்க்கிற அலக்களிக்கிற பொல்லாத வல்லமையை அவருடைய வல்லமையினால் நான் ஜெயிக்கிறேன். கர்த்தருடைய கரத்தில் அடங்கியிருங்கள். சின்ன காரியத்தை வச்சு கத்த பெரிய காரியங்களை செய்து விடுவார். 2ஆம் உலக யுத்தத்தில் இஸ்ரேல் படைக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பி வருகிறார்கள், பெருங்கிகளை கொண்டு வருகிறார்கள். ஒரு வசனம் இருக்கிறது, யாத்ராம் 23:28, கானானியரை குளவிகளை கொண்டு துரத்துவேன். இந்த வசனம் என்னோட ஆண்டவர் குளவியை வச்சு, இந்த தேனி மாதிரி சின்னதாக இருக்கும்போது அதை வச்சு ஒரு படையவே துரத்த முடியுமா அப்படின்னு எனக்கும் கன்ஃபியூஸாக இருந்துச்சு. அதுக்கு விளக்கம் எழுதினாங்க. 2ஆம் உலக யுத்தத்தில் இஸ்ரேல் படை தோற்கக்கூடிய நிலைமை வந்துச்சு. இவங்ககிட்ட அவ்வளோ வெப்பன்ஸ் இல்லை, ஆயுதங்கள் இல்லை. எதிர்கிட்ட பெரிய அட்வான்ஸ்டு வெப்பன்ஸ்லாம் இருந்துச்சு. துரத்துறாங்க. இவங்க ஓடி வராங்க. ஓடி இஸ்ரேல் நாட்டுக்குள்ளே நுழையிறாங்க. தங்கள் நாட்டுக்குள்ளே புறமுதுகிட்டு ஓடுகிறார்கள். இந்த எல்லையிலே ஆரஞ்சு தோப்புகள் இருக்கிறது, ஆரஞ்சு பழ மர தோப்புகள் இருக்கிறது. அந்த அந்த யுத்தம் நடக்கிற காலத்தை அப்போ தான் பூ பூத்து ஆரஞ்சு பழங்களை காய்த்து அங்கே குளவிகளும் தேனீக்களும் அந்த பூவில் தேனை பருகிறதுக்காக இந்த தோப்பு முழுவதும் நிரம்பி இருக்கிறது.
இப்போ அங்கேருந்து வரானுங்க, இவங்க உள்ளே ஓடி வந்துட்டாங்க. கொஞ்சம் சிக்கனா இவங்க தங்களுடைய ஆயுதங்களெல்லாம் விட்டுட்டு ஓடி வராங்க. இப்போ துரத்தி கொண்டே வரும்பொழுது இந்த புகை மூட்டம் பண்ணோடனே இந்த குளவிகளுக்கு கோபம் வந்துருச்சு. கலைஞ்சி விரட்டி கொட்ட தொடங்கியது. குளவியை வந்து பிறங்கி வச்சு அதோட சுட முடியும்? அடித்து அம்புட்டு பீரங்கியை விட்டு ஓடினானுங்க. இஸ்ரேல் படை அவருடைய ஆயுதங்களை எடுத்து அவர்களை அடித்து கொண்டார்கள், கைகளை தட்டி. அதான் கர்த்தர் சொன்னார், அவர்களை நான் யாரை வச்சு விரட்டுவேன்? குளவிகளை வைத்து விரட்டுவேன். சின்ன காரியத்தை வச்சு கர்த்தர் உங்களுக்கு பெரிய வெற்றியை தருவார். ஒரு அல்லேலூயா! பெரிய வெற்றியை தருவார். தேவனுடைய கரம் ரட்சிக்கூடாதபடி குறுகி போகவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா! அவருக்கு ஒப்பானவன் யார் இல்லை? ஒரு கீர்த்தனை உண்டு, பாடலாமா? இப்படி கந்தை போரிந்தறிந்தனை நீதியின் நாடை கனக்கவுடு தூவிச்சனை மந்தையில் சேர்த்து வைத்தனை கடும் வினைகள் மாற்றியதனை காற்றனை கந்த மலர் பாதனே கனகரத்ன மேருவே கந்த மலர் பாதனே கனகரத்ன மேருவே சிந்தை வந்து வந்த ராஜனே சுவாமி உனக்கு நிகரானவர் யார்? இந்த உலகம் முழுவதிலுமே உனக்கு நிகரானவர் யார்? மகளுக்காய் சாவாளோ கூட பிறந்த தமையன் தம்பிக்காய் மாய்வானோ நேய நேயற்காய் சாவானோ தனதுயிரை நேவிரோதிக்காய்வானோ நீ இம்மண்ணுலகில் நீசர்களுக்காக வந்து காயுமனமடவர்க்காக மரித்தாய் சுவாமி உனக்கு நிகரானவர் யார்? இந்த உலகம் முழுவதிலுமே உனக்கு நிகரானவர் யார்? உரிந்தறிந்தனை நீதியின் நாடை கனக்க மூடு தூவித்தனை மந்தையில் சேர்த்து வைத்தனை கடுவினைகள் மாற்றியதனை காத்தனை
மலர் பாதனே கந்த மலர் பாதனே கனகரத்ன மேருவே செல்தை உவந்து வந்த தியாகராஜனே சுவாமி உனக்கு நிகரானவர் யார் இந்த உலகம் முழுவதிலுமே உனக்கு நிகரானவர் யார் தனக்கு தானே நிகராம் மனுக்குலம் தன்னை மீட்க மானிடராக வந்த உனக்கு நிகரானவர் யார் இந்த உலகம் முழுவதிலுமே உனக்கு நிகரானவர் யார் கந்தை உரிந்தறிந்தனை நீதியின் நாடை கணக்க உடுத்து வித்தனை. எங்களுடைய கந்தையான வஸ்திரத்தை உரிந்தறிந்து நீதி நாடை எங்களுக்கு பாவ ஆடையை களைஞ்சிட்டு எங்களுக்கு என்ன உடுத்தினீர்? நீதி நாடை உடுத்து வித்தவனை, மந்தையில் சேர்த்து வைத்தவனை, சபைகளில் எங்களை சேர்த்து வைத்தவனை, கடும் வினைகள் மாற்றி எந்தனை காத்தவனை, பொல்லாத பாவம் பழக்கம் கடு வினைகளை மாற்றி அகற்றி எங்களை காத்தவனை, கந்த மலர்பாதனே கனக ரத்ன மெருவே சிந்தை உவந்து வந்த தானே தன்னையே ஒப்பு கொடுத்து வந்த தியாகராஜனே சுவாமி கைகளை தட்டி தியாகத்துக்கெல்லாம் அரசனே உனக்கு நிகரானவர் யார்? இந்த உலகம் முழுவதிலுமே தனக்கு தானே நிகராம் தாதை திருசுதனார் பிதாவின் மைந்தனாம் மனுக்குலம் தன்னை மீட்க மானிடராக வந்த உனக்கு நிகரானவர் யார்? ஒரு கைகளை தட்டி. தாய் மகளுக்காய் சாவாளோ, கூட பிறந்த தமையன் தன் தம்பிக்காய் சாவானோ? தாய் பிள்ளைக்காய் சாவாளா? கூட பிறந்த அண்ணன் தம்பிக்காய் சாவானோ? நேயன் நேயருக்கு நண்பன் நண்பனுக்காய் சாவான தனது உயிரை நேர் விரோதிக்காய் ஈவானா? உனக்கு முக்கர போயா போய் உன் சத்துருக்கா உன் உயிரை கொடுப்பையா? நீ இம்மண் உலகில் நீசர்க்காக வந்து காயும் மழிந்து போகிற மனிதருக்காக மரித்தாயே சுவாமி உமக்கு நிகரானவர் யார்? கைகை தட்டுங்களே, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உனக்கு நிகரானதான் கீர்த்தனைகளுடைய ஆழமான கருத்துக்களை தெரிந்து கொண்டால் போதும் ஆயுள் முழுவதும் நம்மை விட்டு சிந்தை அகலாது. இந்த பாடலை பாடும் பொழுதே நமக்கு ஒரு மகிமை இறங்கிவிடும். பாருங்கள் என்ன ஆழமான கருத்துக்கள். உனக்கு நிகரானவர் யார்? இந்த உலகம் முழுதிலும் உமக்கு நிகரா, தனக்கு தானே நிகராம். உமக்கு நிகரானவர் யார்? உம்மை தவிர வேற யாரும் இல்லை. அப்படிப்பட்ட அற்புதமான வல்லமையில் பொருந்திய தேவன் இன்றைக்கு அந்த வல்லமையை உங்களுக்கு கொடுக்கிறார். எரேமியா 20:16 சொல்லுகிறது, கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோடு இருக்கிறார். நேற்று தியானித்தும் கர்த்தர் உங்களுக்காக யுச்சம் பண்ணுவார். பிலிப்பியர் 4:13 சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் இருக்கிறது. நான் சிங்கப்பூர் நாட்டில் நடந்த பாஸ்டர்ஸ் போதகர்களுடைய மாநாட்டுக்கு என்னை பேச்சாளனாக அழைத்தார்கள் பல வருஷத்துக்கு முன்னாடி. அதற்கு முன்னாடி நடந்த மாநாட்டில் அங்கிள் தினகரன், டிஜிஎஸ் தினகரன் அங்கிள் பிரசங்கம் பண்ணினார். 4500 பாஸ்டர்ஸ்கள் கலந்து கொண்டார்கள். நான் போய் அடுத்த வருஷம் பிரசங்கம் பண்ணினேன். 3500 பாஸ்டர்ஸ் கலந்து கொண்டார்கள். நான் பிரசங்கம் பண்ணி முடித்தேன். பல நாடுகளிலிருந்து வந்தவர்கள், சைனீஸ், மற்ற நாட்டிலேருந்து வந்தவங்க என்னை பார்த்து ஓடி வந்து கேட்டார்கள், எந்த பைபிள் காலேஜில் படிச்சிங்க?
இவ்வளவு ஆழமான சத்தியங்களை வெளிப்பட ரெவலேஷனை சொல்கிறீங்களே, எந்த பைபிள் காலேஜில் படிச்சீங்க? இல்லையே, நான் எந்த பைபிள் காலேஜில் படிக்கலை. அவங்க சொன்ன டோன்ட் டெல் லை. நான் சொன்னேன், நான் ஒரு பைபிள் காலேஜிலும் படிக்கலை. ஓன்லி மாஸ்டர், ஐ எம் ஓன்லி ஸ்டூடெண்ட். அவர் சொல்லுவதை பைத்தியக்காரனை போல புலம்பி தள்ளுகிறேன். இதுதான் அநேகருடைய இருதயத்துக்குள்ளே போய் விழுகிறது. அவங்க நம்பவே மாட்டேங்கிறாங்க. அது எப்படிங்க இவ்வளவு? எனக்கு தெரியாது. நான் ஒரு மனுஷனிடத்தில் கற்றதும் இல்லை, பெற்றதும் இல்லை. வேதாம கல்லூரிக்கு போவது தவறு சொல்லவே மாட்டேன். போனால் என்ன கிடைக்கும்? வேத புத்தகத்தின் சரித்திரங்களை தெரிந்து கொள்ளலாம், சபை நடத்துவதை தெரிந்து கொள்ளலாம், எப்படி ஆர்டர் நடத்தலாம், தசமபாகம் வாங்கலாம், காணிக்கை வாங்கலாம் என்பதெல்லாம் தெரிந்து கொள்ளலாம். பைபிளின் பின்னணியத்தை, அதனுடைய ஆழமான வரலாறுகளை தெரிந்து கொள்ள உதவும். ஆனால் ஊழியம் அந்த கல்வியில் வரதில்லை. அது அழைப்பு, கைகளை தட்டி. இட்ஸ் காலிங். நான் ஆஸ்திரேலியாவில் பேசும் பொழுது நிறைய பசங்க, கேரளா பசங்க என்னை பார்க்க வந்தாங்க. அங்கே டிவியில் தானே கண்டுட்டு இவ்வளோ என்று அங்களும் வந்தோம். இன்னும் முத்தம் கொடுத்தா அங்கே கட்டி பிடிச்சா, இங்கே போனால் பாண்டின்னு ஒதுக்கி வச்சிருவாங்க, அது வேறு விஷயம். அங்கே போனது எல்லாம் இண்டியன்ஸு பிடிச்சி முத்தம் கொடுத்தாங்க. நான் சொன்னேன், மக்களை நீங்களெல்லாம் விட இந்தினா வந்து அங்களே நான் டாக்டரேட்டே இருந்து விட பைபிள் காலேஜில் ஏது ஒரு திருச்சூர்காரன் கேட்டேன், മോനെ ഏതില ഡോക്ടറേറ്റ്? പത്രോസിന്റെ ലേഖനം, பேதுரு எழுதிய நிருபத்திலே நான் டாக்டரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பத்ரோஸ் விட டாக்டரேட் வாங்கிச்சது அப்படின்னு. அந்த பேதுரு எங்கே டாக்டரேட் வாங்கினான்னு முழிச்சான். அவன் தேவனிடத்திலிருந்து வாங்கினான். கையை தட்டுங்களே. படிக்காதவன், கல்வியறிவற்றவன், துணி இல்லாமல் கடலுக்குள்ளே குதித்தவன், மறுதலித்து போனவன், அவன் தான் சொன்னான், நீங்களோ உங்களை அந்த ஆகாரத்திற்கு தம்முடைய ஆச்சரியமான ஒளிரத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீக ஆசாரிய கூட்டமும் பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொந்தமான ஜனமாயிருக்கிறீர்களே. நீங்கள் வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் விலையேறப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். கைகளை தட்டி கர்த்தரை டீப்பஸ்ட், வெரி ஸ்ட்ராங் ரெவலேஷன். படிச்சுட்டு ஏட்டு சுரக்காய் கண்டதுக்காக இது உளறி கொட்டுறதில்லை. அனுபவம் பேசணும், எக்ஸ்பீரியன்ஸ் பேசணும். அப்படி வல்லமையை நாம ருசிச்சிருக்கணும். கையை தட்டுகளே. அப்படி வார்த்தையின் வல்லமையை நாம ருசிக்கணும், அபிஷேகத்தை ருசிக்கணும். அவர் சொன்னாரே லூக்கா 10:19, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சகல சத்துரு வல்லமைகளை மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் தருகிறேன். அத்தாரிட்டி நான் உங்களுக்கு தர, அந்த ரைட்ஸ் தரேன். சர்ப்பங்களையும் தேர்களையும் மிதிக்கும் அதிகாரம், சகல சத்துரு வல்லமைகளையும். ஏன்னா பெரிய வல்லமையே அவனோட தான் இருக்கு. கையை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பரிசுத்த ஆவியானவர் நீங்க என்ன நினைச்சிட்டீங்க? எனக்கு சில நேரத்தில் சிரிப்பா இருக்கும். அப்படிமாங்க எல்லோரும் அந்நிய வாசி பேசுவாங்க. என்ன அபிஷேகம் இருக்கு? ஆமாங்கள், பாருங்களேன் பாருங்க, பாருங்களேன், டங்கு 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 ஆடுவேன். இந்த கேரளாவெல்லாம் 1/2 மணி நேரம் ட்ரம் அடிப்பாங்க. ஜிஞ்சட 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 ஜிஞ்சட. நான் குதிச்சா பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க இந்த பென்னி மாமியார், கார்சன் பாட்டி, இங்கே இருக்க எல்லாரும் இந்த மற்ற இங்கே അവിടെ എവിടെ നമ്മുടെ ആളെവിടെ? ഓ ഓ അവിടെ അല്ലേ? അങ്ങ് பார்த்தீங்கன்னா நான் പറഞ്ഞ സത്യമല്ലേ? പേടിക്കാതെ വരാം. അങ്കിള് പറഞ്ഞ സത്യമല്ലേ? ചങ്കട 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 അടിച്ച് நான் பார்ப்பேன், என்னடா இவங்க சங்கட 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 சங்கடன்றாங்க. சங்கடமா எல்லாத்துக்கும். அந்நிய பாஷை தப்பு நான் சொல்லலை. அந்நிய பாஷை பேசுவது தவறுன்னு சொல்லவில்லை, நல்லா பேசுங்க. ஆனால் இடம் பொருள் பார்த்து பேசணும். அது ஒரு வேடிக்கை கூத்தாய் மாற்றக்கூடாது. நான் அந்நிய பாஷை பேசுகிறவன், வெளியில் இல்லை. 42 வருஷம் யாராவது என்னை மைக்கில் நீங்கள் பேசி பார்த்துருக்கீங்களா? ஒரு இல்லை. என்னுடைய தனி ஜபத்திலே கர்த்தர் உட்காரும்போது நான் பாட்டு அந்நிய பாஷையில் மணிக்கணக்காக பேசி ஜபம் பண்ணேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அது நான் பிரயோஜனம் உள்ளதை பேசணும். பரிசுத்தாவை எதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா, இந்த குதிக்கிறதுக்கு 42 வருஷத்துக்கு முன்னாடி நான் நடந்தால் 2000 பேர்னா 2000 பேர் கீழே விழுவாங்க. ரிசீவ் அப்படிமே அவ்வளோதான், அப்படி விழுவாங்க. எல்லாரும் பத்திரிக்கையில் எழுதினாங்க, பெரிய பெரிய ஒளிக்கலாம். இது வேற ஆவி மாதிரி இருக்குதே, மனசு கஷ்டமாக இருக்கும். என்ன நான் நடக்கிறேன், அவங்க விழுகிறாங்க, நான் என்ன செய்யறது? அதுக்கப்புறம் இப்போ பிடிச்சா தள்ளி விட்டுறாங்க.
பார்த்தீங்களா? பிடிச்சாது டச்சு டச்சு டச்சுன்றாங்க. என்னத்துக்கு டச்சுன்னே தெரியல எனக்கு. கீழே விழுந்து அதை ரிப்பீட் பண்ணி காட்டுறாங்க. அந்த கீழே விழுந்து எழுந்ததுனால உனக்குள்ள என்ன பிரயோஜனம் வந்திருக்கு? அதான் நான் ஆண்டவர் வல்லமை விழும்போது கீழே விழுவாங்க, அதில் மாற்று கருத்தே எனக்கு இல்லை. அதுக்கு இம்பார்ட்டன் நமக்கு கிடையாது. கீழே விழுந்து நீ எழும்பும் பொழுது பாவத்தை விட்டுட்டு நீதியில் எழும்பி நிற்கணும். கையை தட்டுங்களேன். சுபாவம் மாற்றி இருக்கணும். பக்கத்து வீட்டுக்காரி பல வருஷம் நின்னோடு மிண்டாத இருக்கலாம். நீ அபிஷேகம் பிராபிச்ச உடனே அவளோட போய் சம்சாரிக்கணும், ஸ்நேகிக்கணும், கட்டிப்பிடிக்கணும். மீன்கறி உண்டு കുറച്ച് കൊടുത്ത് കൊണ്ടുവരട്ടെ. വിളില്ല അന്ന് ഞാൻ വന്നപ്പോൾ എന്നെ ഏസുമറല്ലേ ചീത്ത പറഞ്ഞ് വിരട്ടിയതാ. ഇനി അവൾ തിരിഞ്ഞ് നോക്കുമോ? ഞാൻ അവൾ മോശം തന്നെയാ, അതൊന്നും പറഞ്ഞതിൽ തെറ്റില്ല. പക്ഷെ നീ നല്ലവളാ. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீ கர்த்தாவிൻ്റെ மகளா. അപ്പം நம்முடைய இருதயத்தில் இருக்கிற குணம் தான் நமக்கு வரணும். நான் அடிக்கடி சொல்கிறேனே, கேளுங்க. 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு தான் ஒருத்தனை பார்த்து சொன்னான், டே சாக்கடை தின்னி பேல, அசிங்கம் டாய்லெட் தின்னி பேல, மூத்திரம் குடித்த பேல அப்படின்னு ரொம்ப கெட்ட வார்த்தையாக பேசினான். இன்னும் ஒருத்தன் சொன்னான், சாக்லேட் தின்னி பேல, கேக்கு தின்னி பேல, லட்டு தின்னி பேல, பிஸ்கட் தின்னி பேலேனா. இப்போ அந்த பக்கம் அந்த பெரியவர் இந்த பார்த்தாரு. அவன் நம்ம நிதினே எங்க நிதினை பாரு, லூசுப்ப நிதி உன்னை அப்படியெல்லாம் பேசுகிறானே. நான் அங்கெல்லாம் அந்த பக்கம் வேறு ஸ்கூல் பக்கம்னு வச்சுக்கேன். உன்னை அடிக்கடி பிளேன் விசிட் பண்ணுவேன். என்ன அவன் உன்னை இப்படி திட்டுறான், நீ என்னடா பதிலுக்கு லட்டு தின்னி சாக்கடை தின்னி பூந்தி தின்னுக்கிட்டு இருக்க அப்படிங்க. இல்லை அங்கிள், அவன் சாப்பிட்டதெல்லாம் அவன் சொன்னான், நான் சாப்பிட்டதெல்லாம் நான் சொன்னேன். அவன் சாப்பிட்றத வச்சு தானே பேச்சு. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுமா. அவங்க குணம் அவங்கள விட்டு மாறாது. நாய் வாழை மட்டை வச்சு கட்டினாலும் நிமிராது. நம்ம குணத்தை மாற்றுகிற ஒரு அபிஷேகம், அதுக்கு பிறகுதான் பரிசுத்த ஆவியானவர். கையை தட்டுங்களேன். பரிசுத்த நமக்குள்ள வந்துட்டா மாற்றம் வந்துடணும். கீழே விழுந்து எந்திரிச்சு நிற்கிறவனா என்ன மாற்றம் வந்துச்சு? கீழே விடுறது வல்லமை, அது தாங்க முடியாது சிலரால். அந்நிய பாஷை பேசுறது தவறில்லை, கீழே விடுறது தவறில்லை. ஆனால் மாற்றம் என்ன நடந்திருக்குது என்ன ப்ரூவ் பண்ணணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்கள் சுபாவம் மாறி இருக்கிறதா? அந்த வல்லமை உங்கள் பழைய மனுஷனை ஜெயித்திருக்கிறதா? கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். பழைய பாவ பழக்கங்களை ஜெயித்திருக்கிறதா? ஒரு ஆண் பெண்ணை பார்க்கும் பொழுது இச்சையை அழித்திருக்கிறதா? கிறிஸ்துவின் உடையவர்கள் ஒரு பெண் ஆணை பார்க்கும் பொழுது இச்சை அழிந்திருக்கிறதா? கிறிஸ்துவின் உடையவர்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் எங்கே இறந்திருக்கிறார்களாம்? சிலுவையில் இறந்திருக்கிறார்களாம். அதுக்கு பிறகு தான் வல்லமை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு கபடு இருக்கு, வஞ்சனை இருக்கு, திருட்டுத்தனம் இருக்கு, பொய் இருக்கு. இதையும் வச்சுக்கிட்டு பலிபடுத்துறேன்னு நீ போய் பேசினேன்னா ஒரு வல்லமை இறங்காது. வல்லமை உண்டு உண்டு உடனே பேய் கூட நீ சேர்ந்து ஆடணும். நமக்குள்ள மாற்றம் வந்துருச்சுன்னா நீ நினைச்சிக்க உனக்குள்ள வல்லமை வந்துருச்சுன்னு. ஒரு அல்லேலூயா. உன் சுபாவ மாற்றம் வந்துருச்சுன்னா உனக்குள்ள என்ன வந்தாச்சு? பரிசுத்தாவினுடைய வல்லமை. மார்க் 3:11, லூக்கா 4:41 சொல்லுகிறது. அசுத்தாவிகளை துரத்தவும் அதிகாரம். யாத்ராம் 8:18 மந்திரவாதிகள் சொல்லுகிறார்கள், மோசே அற்புதம் செய்தது போல அவர்களும் செய்தார்கள். என்னென்ன செய்தாலும் அத்தனை செய்தார்கள். ஆனால் கடைசி அவங்க சொல்றாங்க, இனிமே அவங்களோட என்னால் எதிர்த்து நிற்க முடியாத காரணம் அவங்களோட தேவனுடைய விரல் இருக்கிறது. கையை தட்டுங்களேன். தோற்று போனார்கள். தேவனுடைய விரல் உங்களோடு இருக்க வேண்டும். அவர் வல்லமையிலே பெரியவர், அவர் மட்டும்தான் வல்லமையிலே பெரியவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த வல்லமை உங்களுக்குள் வரும்பொழுது சுபாவம் அழிந்திருக்கணும், வாழ்க்கை சேஞ்ச் ஆயிருக்கணும். உங்களுக்கு அந்த வல்லமை இருக்கணும். மற்றவர்களை மேற்கொள்ள, சாத்தானை மேற்கொள்ள, மாமிசத்தை மேற்கொள்ள, உலகத்தை மேற்கொள்ள, பிசாசை ஜெயிக்க, சுபாவத்தை ஜெயிக்க அந்த வல்லமை இருக்கணும். அப்ப சொல்லுங்க, என் தேவன் வல்லமை உள்ளவர். கைகளே, அவர் என்னோடு இருக்கிறார். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலி. யாரோடு இருக்கிறார்? என்னோடு இருக்கிறார். எத்தனை சந்தோஷம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. ஒரு அல்லேலூயா. ஒரு மலையாள பாட்டு ஒன்று பாடலாமா? எல்லா நாமத்தீனும்
எல்லா நாமத்தீனும் மேலாய நாமம், பக்த ஜனம் வாழ்த்தும் நாமம். എല്ലാ മുഴങ്ങാലും മടങ്ങിടും തിരുമുമ്പിൽ വല്ലഭത്യമുള്ള നാമം. എല്ലാ മുഴങ്ങാലും മടങ്ങിടും തിരുമുമ്പിൽ വല്ലഭത്യമുള്ള നാമം. ശ്രീയേശുനാമം അതിശയനാമം, ഏഴയനിക്കിൻപ നാമം. ശ്രീയേശുനാമം അതിശയനാമം, ഏഴയനിക്കിൻപ നാമം. എണ്ണമില്ല പാവം എന്നിൽ നിന്നും നീക്കാൻ എന്നിൽ കനിഞ്ഞ നാമം. എണ്ണമില്ല പാവം എന്നിൽ നിന്നും നീക്കാൻ എന്നിൽ കനിഞ്ഞ നാമം. അന്യനെന്ന മേലെടുത്ത് എന്നേക്കുമായി മായ്ച്ചു തന്ന ഉന്നതന്റെ തന്നെ നാമം. അന്യനെന്ന മേലെടുത്തു എന്നേക്കുമായി മായ്ച്ചു തന്ന ഉന്നതന്റെ ധന്യനാമം. ശ്രീയേശുനാമം അതിശയനാമം, ഏഴയനിക്കിൻപ നാമം. ശ്രീയേശുനാമം അതിശയനാമം, ഏഴയനിക്കിൻപ നാമം. പാവപരിഹാരമം പാതകരെ തേടി പാരിടത്തിൽ വന്ന നാമം. പാപപരിഹാരം പാതകരെ തേടി പാരിടത്തിൽ വന്ന നാമം. പാപമറ്റ ജീവിതത്തെ മാതൃകയെ കാട്ടിത്തന്ന പാവനാമം, പുണ്യനാമം. പാപമറ്റ ജീവിതത്തെ മാതൃകയെ കാട്ടിത്തന്ന പാവനാമം, പുണ്യനാമം. ശ്രീയേശുനാമം അതിശയനാമം, ഏഴയനിക്കിൻപ നാമം. ശ്രീയേശുനാമം അതിശയനാമം, ഏഴയനിക്കിൻപ നാമം. ഭൂതാബാധിതർക്കും നാനാവ്യാധിക്കാർക്കും മോചനം കൊടുക്കും നാമം. കൈകളെ തട്ടി. ഭൂതാബാധിതർ ആർക്കും ജ്ഞാനവാദിക്കാർക്കും മോചനം കൊടുക്കും നാമം. കുരുടർക്കും മുടന്തർക്കും കുഷ്ഠരോഗികൾക്കുമെല്ലാം വിടുതൽ നൽകും നാമം. കുരുടർക്കും മുടന്തർക്കും കുഷ്ഠരോഗികൾക്കുമെല്ലാം വിടുതൽ നൽകും നാമം. ശ്രീയേശുനാമം അതിശയനാമം, ഏഴയനിക്കിൻപ നാമം. ശ്രീയേശുനാമം അതിശയനാമം, ഏഴയനിക്കിൻപ നാമം. ആത്മാവിൽ ഉണർന്ന് തമ്പുരാനെ ഘോഷിക്കാം. ഹല്ലേലൂയ. ആവിൽ നിറമ്പേ. എല്ലാ നാമത്തിനും മേലായ നാമം, ഭക്ത
ஜனம் வாழ்க்கும் நாமம். எல்லா நாமத்திலும் மேலாய நாமம், பக்தர் ஜனம் வாழ்க்கும் நாமம். எல்லா முழங்காலும் மடங்கிடும் திருமுன்பில் வல்லபக்கம் உள்ள நாமம். எல்லா முழங்காலும் மடங்கிடும் திருமுன்பில் வல்லபக்கம் உள்ள நாமம். ஸ்ரீ இயேசு நாமம் அதிசய நாமம், ஏழையை நீக்கின்ற 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 நாமம். ஏழையை நீக்கின்ற நாமம், ஏழையை நீக்கின்ற நாமம். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி அப்படியே முழங்கால் போடுவோமா? ஜீசஸ் நேம், ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். ஆவில நிரம்பி நிரம்பி நிரம்பி. ஜீசஸ் நேம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதனை என்பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. சொல்லு மகளே, ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு எங்கும் நிறைந்த யெகோவா எலோகிம், ஆராதனை உமக்கே. எங்கும் நிறைந்த யெகோவா எலோகிம், ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிக்கேனோ, ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிக்கேனோ, ஆராதனை உமக்கே. ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு சுத்தமாக்கும் யெகோவாயை காதே,
ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனோ, ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனோ, ஆராதனை உமக்கே. ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு தான் ராஜா மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. சொல்ல மகளே, ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பே. ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு தான் உங்களுக்கு தான் உங்களுக்கு தான். Holy Spirit, Holy Spirit, Hallelujah, Hallelujah. வானாதி வானங்களுக்கு மேலாய் நம்முடைய பரம சிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, நீரே வல்லமையில் பெரியவர், உமக்கு ஒப்பானோர் ஒருவரும் இல்லை என்று தியானிச்சோம். உம்முடைய வல்லமை எங்களுக்குள் வரும்பொழுது எங்கள் சுவாபம் மாற்றம் அடைகிறது, எங்கள் பாடி லாங்குவேஜ் மாற்றம் அடைகிறது, எங்கள் கேரக்டர் சேஞ்ச் ஆகிறது, எங்களுக்கு ஒரு அதிகாரம் கிடைக்கிறது. சர்ப்பங்களையும் தேர்களையும் சகல சத்து வல்ல மேற்கொள்ளும் எங்களுக்கு ஒரு அதிகாரம். இந்த அதிகாரத்தை பயன்படுத்த கிருபைதாரும், அபிஷேகத்தினால் ஆசீர்வாதத்தை நிரப்பும். என்னை கேட்டுக்கொண்டு ஒரு ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே, ஆமென் ஆமென். ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல்